இவர் ஃப்ராடு செய்கிறாரு, இது ஒன்றுமே கிடையாது, ஸ்கீம் அப்ரூவ் ஆகாத ஸ்கீமுக்கு எப்படி ஃபார்ம் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு அட்டை வேறு எப்படி கொடுக்குறாரு. டெல்லி அரசாங்கத்தில் இருக்கிற கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது, ஸ்கீம் என்னன்னு தெரியாது, அப்ரூவல் ஆயிருக்கா தெரியாது, ஃபார்ம் யார் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் 2025 2 பெரிய தேர்தல் இருக்குங்க. டெல்லி தேர்தல், ரெண்டாவது பீகார் தேர்தல். இது ரெண்டும் தேசிய அரசியலை ஒரு பலவிதமாக பாதிக்கும். இவ்வளவு குரல் கொடுக்குறாரு ஊழலை பத்தி மத்திய அரசு எதிர்த்து, ஏன் டெல்லியில பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது டெண்டருக்கு என்ன காஸ்டோ அதுல 50% கொடுக்க வேண்டியது லஞ்சமா? ஏன்னா இதுவரை கர்நாடகாவில் தலித் சிஎமானது இல்லை, தமிழ்நாடு மாதிரி. அடிப்படையில் கர்நாடகாவில் ஊழல் இருக்கு. வயநாடுல பிரியங்காக்கு தீவிரவாதிகள் செயல்பட்டதுனால்தான் இவ்வளவு அதிகமான ஓட்டு கிடைச்சிச்சு, ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணாமலையோட ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா தன் மேல ஃபோக்கஸ் வரும், மக்கள் மத்தியில் அதுக்கு கம்ப்ளீட் அட்டென்ஷன் கிடைக்குது கட்டாயமாக. ஆனால் அதே நேரத்தில் கட்சி முன்னாடி இல்லை, கட்சி பின்னாடி வருது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். வரக்கூடிய ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தற்போதைய நிலையிலேயே டெல்லியில பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் களகட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலவச திட்டங்களை தொடர்ச்சியா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊக்கத்தொகை 2100 ரூபாய், 60 வயதை கடந்தவர்களுக்கு இலவச மருத்துவ உதவி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்ததோட மட்டுமல்லாமல் அதற்கான அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. சோ எதிர்கட்சிகள் இதற்கு குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது, எப்படி எடுத்துக்கிறது சார்? என்ன சிவா சார், இது என்ன கேஜ்ரிவால் இப்படி செய்யறாருன்னு புரியல. இன்னைக்கு டெல்லி முழுவதும் பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்ரோல ஏறுங்க, பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க, எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி இருக்கு, ஃபிர் லாயேங்கே கேஜ்ரிவால், மீண்டும் கேஜ்ரிவாலை ஆட்சியில் கொண்டு வருவோம்னு போஸ்டர் ஒட்டாங்க. ஆனா கேஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்காரு, டெம்பரரியா அந்த அதிசிங்கிறவங்கள உட்காத்தி வச்சிருக்காரு, டெல்லி சிஎம் உட்காத்தி வச்சிருக்காரு. இதுல இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போவே ஸ்கீமை நம்ம ஆரம்பிக்கிறோம், பணம் அப்புறம் கொடுக்கப்படும், இதுக்கு இது இருக்குன்னு அப்படியே ஒன்று ஆரம்பிச்சு ஃபார்ம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபார்ம் கொடுக்குறாரு, ஃபார்ம் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாரு. இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, பஞ்சாப் அரசுல இருக்கிற உளவுத்துறை, பஞ்சாப், ஏன்னா அங்கதானே இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இந்த ஃபார்ம் கொடுக்கல் வாங்குவதில் கூட கொஞ்சம் 5-10 கையில கொடுக்குறாங்க. சரி, நீங்க இந்த ஃபார்முக்கு இது நாங்க வந்த பிறகு கொடுக்க போறோம், ஆனா இப்ப ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது டெல்லி அரசுல எந்த ஸ்கீமா இருந்தாலும் அது லெப்டினன்ட் கவர்னர் அப்ரூவல் வேணுங்க. ஏன்னா இது யூனியன் டெரிட்டரி டெல்லி, அந்த அப்ரூவல் கிடைக்கவே இல்லை. டெல்லி அரசாங்கத்தில் இருக்கிற கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது, ஸ்கீம் என்னன்னு தெரியாது, அப்ரூவல் ஆயிருக்கா தெரியாது, ஃபார்ம் யாரு கொடுக்குறாங்க, ஃபார்ம் யார் விநியோகம் பண்றாங்க, யாரு இதுல. ஏன்னா இவன் வாங்கிட்டு கார்டு கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கேஜ்ரிவால், இது அவங்க கார்டுன்னு. இதை டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து விளம்பரம் போட்டாங்க, இந்த ஸ்கீம் எங்களுக்கு தெரியாது, இது அப்ரூவ்டு ஸ்கீம் இல்லை. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பயம்னா, இவன் ஃபார்மை வாங்கிட்டு ஃபார்ம் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் இவங்கள்ட்ட வந்து நின்னாங்க, நீங்க தானே ஃபார்ம் கொடுத்தீங்க, நீங்க தானே ஃபார்ம் கொடுத்தாங்க, பெரிய கலாட்ட ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணோன்னே லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி. சிவா சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காங்கிரஸ் கட்சி எது ஆம் ஆத்மி பார்ட்டியுடன் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு உடன்பாடோட போட்டிட்டதோ அந்த கட்சி கொடுத்துருக்கு கம்ப்ளைண்ட், இவர் ஃப்ராடு செய்கிறாரு, இது ஒண்ணுமே கிடையாது, ஸ்கீம் அப்ரூவ் ஆகாத ஸ்கீமுக்கு எப்படி ஃபார்ம் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு அட்டை வேற எப்படி கொடுக்குறாரு. இந்த மேட்டர் பெருசான பார்த்தீங்கன்னா, இது மேல ஒரு எல்ஜிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு கேட்டீங்கன்னா, முன்னாள் டெல்லி காங்கிரஸ் முதல்வர் ஷீலா தீட்சித்தோட மகன் சந்தீப் தீட்சித், யார் கேஜ்ரிவால் எடுத்து போட்டியிட போறாரு புது தில்லி சீட்ல, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவர் கம்ப்ளைண்ட் பிஜேபி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன தெரியுது பாருங்க, டெல்லியில 2013, 15, 2020 கேஜ்ரிவால் ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. 2015ல் 20ல் பாத்தீங்கன்னா சீட்டு குறைஞ்சிச்சு. சட்டசபைக்கு 70 மெம்பர் தொகை இருக்குது, 70 மெம்பர் ஹவுஸ். அதுல உங்களுக்கு மினிமம் மெஜாரிட்டி 35 பிளஸ் 36 இருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆனா தொடர்ந்து ஒரு டயத்துல 62 வந்தது, அப்புறம் 52 ஆச்சு, இப்படி குறைஞ்சிட்டே போறது. அவர் பார்க்குற நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற சந்தேகம் ஆயிடுமோன்னு. அதனால எப்படியாவது டெல்லி ஜெயிச்சானோ. இதுல பாருங்க, பிஜேபி தரத்துல ஒரு சூட்சமம் பாருங்க என்ன பண்றாங்க. நேற்று எல்ஜி சொல்லிட்டார்,
ஏன்னா இவர் கேஜ்ரிவால் எங்க போனாலும் என்ன சொல்றாரு, நான் திருப்பி வரணும், நீங்க அதனால தான் இந்த இந்த ஒரு குரலை திருலாயங்க கேஜ்ரிவால், மீண்டும் வருவார் கேஜ்ரிவால் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அது அது சொல்லும்போது என்ன சொல்றாரு, அதிசி இப்ப டெம்பரரி சிஎம், நான் டெல்லி என்ன திருப்பி என்ன சிஎம் ஆக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இதுல நேத்திக்கு ஆளுநர் டெல்லி ஆளுநர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நீங்க என்ன எல்லார்ட்டையும் டெம்பரரி சிஎம் அதாவது அரசியல் பலவிதமா போகுதுங்க. ஏன்னா அதிசி ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி வச்சிருக்காரு கேஜ்ரிவால். இதற்கிடையே நடுவில் இன்னொரு பேச்சு இருந்தது, என்ன தெரியுமா, அந்த பஞ்சாபோட முதல்வர் இருக்கார் பாருங்க பகவத் மான், அவருக்கு உடம்பு சரியா இல்லை, பாதி நாள் ஹாஸ்பிட்டல் போறாரு வராரு. கேஜ்ரிவாலுக்கு உள்ளுக்குள்ள ஆசை என்னன்னா, எப்படியாவது பஞ்சாப்ல போய் சிஎம் ஆயிடலாமா, ஏன்னா டெல்லியில் ஆனாலும் திருப்பி அதே பிரச்சனை தான், ஏன்னா டெல்லி ஃபுல் ஃபிளட்ஜ் ஸ்டேட் இல்லை, அங்க பஞ்சாபில் ஆயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு கேஜ்ரிவால். ஓகே சார். இதுல இப்போ ஒரு குற்றச்சாட்டு பாருங்க, பஞ்சாப் அரசின் உளவுத்துறை இங்க சுத்திட்டு இருக்கு டெல்லியில, டேட்டா கலெக்ட் பண்றாங்க. இவர் சந்தீப் தீக்ஷித் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, என் வீட்டுல இது பண்றாங்க, ஸ்பை பண்றாங்க. மொத்தத்துல 2025 2 பெரிய தேர்தல் இருக்குங்க, டெல்லி தேர்தல், ரெண்டாவது பீகார் தேர்தல். இது ரெண்டும் தேசிய அரசியல ஒரு பலவிதமாக பாதிக்கும். திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமலே அதற்கான அப்ளிகேஷனை வாங்கக்கூடிய நிகழ்வு சட்ட ரீதியாக கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குமா சார்? இல்லங்க, அதான் எல்ஜி என்கொயரி போட்டாரு. என்கொயரி போட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு கேஜ்ரிவால், அடுத்தது அதிசியை கைது பண்ண போறாங்க. ஏன்னா ஒண்ணுங்க, கடந்த 2-3 வருஷமா கேஜ்ரிவால் ஒரு வேலை பண்ணிட்டு வராது, அது நிஜமாவே ஆயிட்டு போறது. முதல்ல சொன்னாரு சத்யேந்தர் ஜெயினை கைது பண்ணிடுவாங்க, எப்ப அவர் மேல ரெய்டு எல்லாம் ஆச்சோ அவர் கைதி ஆனாரு, ரொம்ப நாள் சிலையில இருந்து இப்பதான் உள்ள வந்தார். அதுக்கு பிறகு தன்னோட துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அவர் கைதி ஆவார்னு இவரே சொன்னாரு. அவர் மீது இந்த வழக்கு நடந்தது பாருங்க, தில்லி சாராய பாலிசி வழக்குல பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ், அதுக்கு பிறகு இவரே கைது பண்ணாங்க. மொத்தத்துல என்னங்க, கேஜ்ரிவாலுக்கு முன்ன இருந்து பாருங்க ஊழலை எதிர்த்து அகில இந்திய லெவல்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது டெல்லியில அண்ணா ஹசாரே தலைமையில, அதுலதான் கேஜ்ரிவாலோட கட்சியே பிறந்தது. ஆனா அதுக்கு பிறகு அவர் ஆட்சியில கடந்த 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்குது. அதே நேரத்தில் சில பேர் இருக்காங்க அவரை சப்போர்ட் பண்றாங்க, ஏன்னா பாருங்க ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ தண்ணி, எல்லாமே ஃப்ரீ, இது தரேன் அது தரேன்னு சொல்லி அது ஒரு இருக்குது. இருந்தும் முன்ன இருந்த அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, ஒரு கிளீன் கரப்ஷன் எதிர்த்து போற அந்த இமேஜ் இல்லை. ஏன்னா பாருங்க அவர் சொந்த சீஃப் மினிஸ்டர் மாளிகையில பாருங்க என்னெல்லாம் வச்சாரு, எலக்ட்ரிக் டாய்லெட் வச்சாரு, எலக்ட்ரானிக் டாய்லெட், அது ஒரு டாய்லெட்டை 16 லட்சம் ரூபா விலை, காலி பண்ணும்போது அதையும் தூக்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் டெஸ்பரேட் ஆயிட்டு வராரு. அதுல இப்ப காங்கிரஸ் பாருங்க முழுமையா இறங்கிருச்சு. காங்கிரஸுக்கு என்னங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா போட்டிட்டாங்க, 7 தொகுதி இருக்குது டெல்லியில. 2019 அந்த 7 தொகுதி பிஜேபி ஜெயிச்சுது. சரி 24 நம்ம ஒன்னா போனா இது இருக்கும்னு பண்ணாங்க, ஆனா அதுல திருப்பி மீண்டும் பிஜேபி ஜெயிச்சது. இதுல அப்போ உடன்பாடு பண்ணும் போதே அது ராகுல் காந்தி சொல்லி தான் பண்ணாங்க கேஜ்ரிவாலோட. அதை எதிர்த்து சில டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க, பிஜேபியில போய் சேர்ந்தாங்க. எப்படி கேஜ்ரிவாலோட நம்ம கை கோத்துக்குது? இப்ப அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வீக்கா இருக்குது. பட் காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் சொல்றாங்க, நம்ம கேஜ்ரிவாலோட கூட போறது தப்பு. ஏன்னா பஞ்சாப்ல பாருங்க காங்கிரஸ் ரிவைவ் ஆயிடுச்சு, கேஜ்ரிவாலை எதிர்த்து போட்டு நம்ம எதிர்த்தாதான் நமக்கு ரிவைவல் அப்படின்னு அவங்க இதுல இது பண்றாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு உள்ள கேஜ்ரிவாலோட முழுக்க போகணும்னு இஷ்டம் இல்லை, அதாவது ரொம்ப எதிர்க்க மாட்டேங்கிறாரு கேஜ்ரிவால. ஏன்னா இதுவரை அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை அதை பத்தி. இதை காங்கிரஸ் தலைவர்கள் கேட்கறாங்க, ஏன் ராகுல் சும்மா இருக்காரு, இவ்வளவு குரல் கொடுக்கிறாரு ஊழலை பத்தி மத்திய அரசு எதிர்த்து, ஏன் டெல்லியில பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சார் இப்போ கர்நாடகாவில் கவர்மெண்ட் ஒப்பந்ததாரர் சச்சின் தற்கொலையில மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய மகன் பிரியங்கா கார்கேவுக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற கோஷங்கள் கர்நாடகா பாஜகவினர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன சார் அங்க நடந்திருக்கிறது, இத எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, அங்க பாருங்க 2-3 தடவை அதாவது இந்த அரசு எடியூரப்பா தலைமையில் இந்த பிஜேபி அரசு வந்த பொழுது காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு அது தேர்தலில் ஒரு பெரிய கேம்பெயினா பண்ணாங்க. என்னன்னா இது கமிஷன் சர்க்காரா, இது 40% கமிஷன் வாங்குது அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மக்கள் மத்தியில ஒரு பிடிச்சு அது மக்களும் அதனால தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க.
ஆனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு 2023 ஆட்சிக்கு வந்தது சித்தராமையா தலைமையில. வந்த பிறகு திருப்பி அந்த குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அமைச்சர்கள் வசூல் பண்றாங்க. இதுல கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, எந்த கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எடியூரப்பா அரசுக்கு எதிர்த்தோ பொம்மை அரசுக்கு எதிர்த்து கொடுத்தாங்க. இப்ப அவங்க திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, அப்ப 40% இப்ப 50% ஆகுது. அதாவது டெண்டருக்கு என்ன காஸ்டோ அதுல 50% கொடுக்க வேண்டியது லஞ்சமா. அந்த குற்றச்சாட்டுல இவர் பேர் அடிபட்டு இருக்கு, நம்ம கர்கே மகன் பிரியங்கா கர்கே. அதுல அவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது, என்ன ஆச்சோ தெரியல, அவர் தற்கொலை பண்ணிட்டார். அவர் இவரை பிளேம் பண்ணியிருக்காருன்னு அவங்க குடும்பத்தினாரெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பிஜேபி ஒரு எதிர்கட்சியாக கர்நாடகத்தில் பெரிய மேட்டர் ஆக்கிட்டாங்க. இந்த பிரஷர் பில்டப் பண்றதுனால சித்தராமையாவும் என்ன பண்ணிட்டாரு, அவரு சரி இது வழக்கு தொடரட்டும். ஆனா இதுல ஒரு அரசியல் இருக்குதுங்க சிவா சார். ஏன்னா சித்தராமையா முதல்வர் ஆக்கினது டிகே சிவகுமாருக்கு பிடிக்கல, அவர் டெபுட்டி சிஎம். இதுல பல பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சித்தராமையா சரி 3 வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க, இப்ப இந்த வருஷம் வந்ததுன்னா 2 வருஷம் ஆயிடும், இனிமே வேற யாராவது சிஎம் போடலாம் அப்படின்னு ஒரு முறுக்கு அவர் எதிர்க்கிறார் சித்தராமையா. ஆனா ஏன் ஒரு தலித் சிஎம் போடக்கூடாது? அதுல இவர் எங்கேயாவது சிஎம் ஆகிறதுக்கு ஏன்னா இவர் கர்கே மகன் ஒரு தலித் தலைவர், அவரை பண்ணலான்னு ஒரு பேச்சு இருக்குது. ஒரு பக்கம் டிகே சிவகுமார், பரமேஸ்வரான ஒரு தலித் தலைவர் இருக்காரு, அவர் தான் அங்க ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, அவரும் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. ஏன்னா இதுவரை கர்நாடகாவில் தலித் சிஎம் ஆனதே இல்லை தமிழ்நாடு மாதிரி. இதுல கொஞ்சம் அரசியலும் கலந்து இருக்கு இந்த மேட்டர்ல. சார் இந்த மேட்டர் எடுத்துக்கிட்டா சார், துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது கார்கே மகனுக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் விசாரணை அப்படிங்கிற நிலைக்கு சொல்றாங்க. ரெண்டு பேரும் முரண்பட்ட நிலையில இருக்கிறாங்களே சார். அப்ப அங்க கர்நாடக அரசுக்கு நெருக்கடி ஏற்படுமா சார்? இல்லங்க, நெருக்கடி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடினால அரசு கவுந்துரும் சொல்ல மாட்டேன். அதுல ஒண்ணு கிளியருங்க, கர்கே, மல்லிகார்ஜுன் கர்கே, தேசிய காங்கிரஸ் தலைவர் கர்கே, சித்தராமையா, இவங்கெல்லாம் தே ஆர் ஓல்டு காங்கிரஸ். அதாவது சித்தராமையா ஜேடிஎஸ்ல இருந்து வந்தவர், இவங்க பழைய காங்கிரஸ்காரங்க. சார் காங்கிரஸ் கட்சியில கர்நாடகாவில் எப்போதுமே ஒரு டென்ஷன். சித்தராமையா போல புதுசா வந்தவங்க, புதுசுதான் என்ன, ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தா கூட அவங்கள இவங்க புது ஆளு எடுத்துக்கிறாங்க. அவங்க முன்னாலேயே இருந்தாங்க. இதுல மல்லிகார்ஜுன் கர்கே டிகே சிவகுமார் பக்கம். அதனால்தான் டிகே சிவகுமார் மல்லிகார்ஜுன் கர்கே மகனை சப்போர்ட் பண்றாரு. கர்கேக்கும் சித்தராமையாக்கும் ஆகுது. எனக்கு கர்கே நினைக்கிறாரு இந்த சித்தராமையா, ஆனா சித்தராமையா பின்னாடி ஒரு சோஷியல் பேஸ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், தலித் தலைவர்கள், அப்புறம் உங்களுக்கு ஓபிசிஸ், அவர் 5 வேற ஒரு இதுவே வச்சுப்பாரு, ஒரு சோஷியல் கான்செப்ட் வச்சிருக்காரு. அதாவது பழங்குடியினர், தலித்து, சிறுபான்மையினர், இவர்கள்லாம் வச்சு ஒரு காம்பினேஷன், அவர் சோஷியல் அலையன்ஸ். அதனால தான் சித்தராமையா போட முடியாச்சு. சித்தராமையா அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற, கொஞ்சம் நல்லா செயல்படுவார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்ப சித்தராமையா 5 வருடமும் தொடரக்கூடாதுன்னு சொல்றதுல கர்கேவும் சொல்றாரு, டிகே சிவகுமாரும் சொல்றாரு, கட்சியில் இருக்கிற நான் மத்த சொன்னேன், இப்ப பரமேஸ்வரா மாதிரி தலைவரும் சொல்றாங்க. டிகே சிவகுமார் காங்கிரஸ் தலைவரா இருந்து வெற்றி கொடுத்தாரு, சித்தராமையா லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருந்து அவருக்கு பங்கு உண்டு. ஆனா காங்கிரஸ் மேலிடம் இவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுக்கும் போதே சொன்னாங்க ரொட்டேஷன்ல வரும்னு சொன்னாங்க. இவர் 2 வருஷம், அதுக்கப்புறம் வேற யாராவது 2 வருஷம். ஆனா சித்தராமையத்தை ஆதரவாளர்கள் மறுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இவர் 5 ஆண்டு காலத்துக்கு முதல்வர். இதனால பாத்தீங்கன்னா உள்ள சிக்கல் இருந்துட்டே இருக்கு. இதை தவிர்த்து எம்எல்ஏஸ் பாருங்க, யார் அமைச்சரா இல்லையோ, என்னங்க சிவா சார், கர்நாடகாவில் தேர்தலில் எக்கச்சக்கமா செலவு பண்ணாங்க. அது எம்எல்ஏ அதாவது டிக்கெட் வாங்குறதுக்கும் பணம் கொடுக்கணும் நீங்க காங்கிரஸ் மேல் இடத்துல, அதுக்கு பிறகு போட்டியிடுறதுக்கு செலவு செய்யணும், அதுக்கு பிறகு நீங்க எம்எல்ஏ ஆன பிறகு யார்கிட்டலாம் வாங்கினீங்களோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணி ஆனோம், ஏதாவது சலுகை கொடுத்தானோ, அது கொடுக்கறதுக்கு நீங்க அமைச்சர் ஆனோம். எல்லாரும் அமைச்சர் ஆக முடியாது. அமைச்சர் ஆனவங்க நிறைய பண்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. சித்தராமையாக்கு இதுவும் போட்டாங்க. சித்தராமையா தனி சிந்திச்சு அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பார்த்தாரு. ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் எம்எல்ஏஸும் ஃபீல் பண்றாங்க, நம்ம சொல்வதே அமைச்சர்கள் கேட்பதில்லை, இல்ல அமைச்சர்களே டைரக்டா டீல் பண்ணிட்டு மாலை வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மொத்தத்தில் அடிப்படை ஊழல் இருக்குது சிவா சார். அடிப்படையில கர்நாடகாவில் ஊழல் இருக்குது சார். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா மாநில அமைச்சர் நிதேஷ் ராணே அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறது, எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லைங்க, இது கேரளத்துல கேரளம், கர்நாடகா, தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, மேற்கு தமிழ்நாடு கர்நாடகாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ், கேரளாவோட நார்த் கேரளா ப்ளஸ் மகாராஷ்டிரா, ஏன்னா இதெல்லாம் கனெக்டடுங்க. இங்கே இருக்கிற தீவிரவாதிகள் நடமாட்டம் எல்லாம் ஒன்றாயிட்டு இருக்கு. கேரளத்துலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகிறது தமிழ்நாடு வழியாக கர்நாடகா வழியாக போயிட்டு இருக்கு. இது தெலுங்கானாக்கு இது இருக்குது. இதனால என்ஐஏ கூட கோயம்புத்தூரில் ஒரு அலுவலகம் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுறது. அண்ணாமலையும் இந்த மேட்டரை எழுப்பியிருக்காரு. இதுல இருக்கும் பொழுது தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், அவர் மகாராஷ்டிரா நிதிஷ் ராணே சொன்னார், சரி. இப்ப கேரளத்திலே பாருங்க, இடதுசாரி கட்சிகள் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வயநாடுல பிரியங்காக்கு தீவிரவாதிகள் செயல்பட்டதுனால்தான் இவ்வளவு அதிகமான ஓட்டு கிடைச்சிச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அங்க இடதுசாரி கட்சிகள் கூட இதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்வால்வ்டா இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு காங்கிரஸ் இது பண்ணிருக்கு, இது ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா வரப்போற கேரளா தேர்தலில் சிவா சார், இடதுசாரி கட்சிகள் தோத்து போற மாதிரி தான் நிலைமை இருக்குது. காங்கிரஸ் ஜெயிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் ஒண்டி ஜெயிக்குமா இல்ல பிஜேபி ஏதாவது சீட்டை கைப்பற்றுமான்னு கொஸ்டின் இந்த தரம். ஏன்னா பிஜேபி விட தயாரா இல்ல. மூன்றாவது இடம் பிடிச்சாலும் எப்படியாவது ரெண்டாவது இடத்தை பிடிக்கணும்னு பாக்குறாங்க பல தொகுதிகள்ல. சார், இப்போ ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில டெல்லியில பாஜகவுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கேசவ விநாயகம் உள்ளிட்டவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது சார்? இல்லைங்க, இது பிப்ரவரி மாதத்துல பாஜகவோட தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுல வந்து என்னன்னா, இந்த தடவை வந்து ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். அதாவது அவர் வந்து தலித் தலைவராக இருப்பாரா, இல்லை பேக்வர்ட் கிளாஸ் தலைவராக இருப்பாரா, இல்லை ஒரு பெண் தலைவராக இருப்பாங்களா, இல்லை பழங்குடியினராக இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்க விரும்புவார் பிரதமர். இப்போ பாருங்க, அம்பேத்கர் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ பிஜேபி எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மெசேஜ் கொடுக்கறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு தலைவர்கள் பல பேர் அங்கே சந்திச்சதை வச்சுன்னு தமிழ்நாடுக்கு அடுத்த பாஜக தலைவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த கேள்வி வரும் பொழுது ரெண்டு கருத்து இருக்குது. ரெண்டு கருத்தும் பிரதமரிடமும் வைக்கப்பட்டிருக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, அடுத்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு சில இடங்கள் பெற வேண்டும் என்றால் ஒரு கூட்டணியுடன் சேர வேண்டும். தன் தலைமையில கூட்டணியோ இல்ல ஒரு எதிர்கட்சி கூட்டணி எதிலையாவது நம்ம கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கணும்னா அண்ணாமலை தலைவராக இருந்தா அது சாத்தியமா? இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு. ஓப்பனா நம்ம சொல்றோம். ஏன்னா மற்ற தலைவர்கள், அண்ணாமலை எதிர்ப்பு தலைவர்கள், கூட்டணி வேண்டும் விரும்ப தலைவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மேலிடத்தில் வந்து டெல்லியில் சொல்வது என்றால், நீங்கள் அவரை போட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா அவர் டாமினேஷன் இருக்கும். ஏன்னா அண்ணாமலையோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம்செல்ஃப். இதை வச்சுட்டு அமித்ஷாவுக்கு கூட இதுல ஒரு அதிருப்தி இருக்குது நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா அண்ணாமலையோட ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா தன் மேல ஃபோக்கஸ் வருது. மக்கள் மத்தியில் அதுக்கு கம்ப்ளீட் அட்டென்ஷன் கிடைக்குது கட்டாயமாக. ஆனா அதே நேரத்தில் கட்சி முன்னாடி இல்லை, கட்சி பின்னாடி வருது. இத அமித்ஷா போல தலைவர்கள் விரும்புவதில்லை. காரணம் என்னன்னா, அல்டிமேட்லி கட்சிக்கு லாபம் இருக்கணும். நீங்க செல்ற எல்லா செயலையும் கட்சியும் கூட இருக்கணும். இப்ப தன்னை ஷாட்டையால் அடிச்சுப்பது, செருப்பு இல்லாமல் போவது, சரி, இது உங்க தரப்பிலேருந்து ஒரு துறவி போல நீங்க பண்றீங்க. பட் அதே நேரத்தில் பிஜேபி மேல போக்கஸ் இல்லை. இததான் பல தமிழ்நாடு தலைவர்கள் மேலிடத்தில் கூறியிருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை இல்லாமல் பிஜேபியோட நிலைமை என்ன ஆகுங்கிறது இன்னொரு கேள்வி வரும். இதுல பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற சில நரேந்திர மோடிக்கு இருக்கிற சில அதாவது என்ன சொல்வது, ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க, நெருங்கிய ஆலோசகர்கள், அண்ணாமலை இல்லாமல் எப்படி பிஜேபி செயல்படும் தமிழ்நாட்டில்? அப்போ அண்ணாமலைக்கு ஏதாவது நீங்க ஒரு ரோல் கொடுத்தானோ. நீங்க அண்ணாமலை அடுத்த தமிழ்நாடு தலைவர் இல்லை என்றால் அவருக்கு எய்தர் நீங்க அவரை பார்லிமெண்ட் உறுப்பினராக்கி அவருக்கு அமைச்சராக்க வேண்டும், இல்ல அவருக்கு வேற ஏதாவது கட்சி மேலிடத்துல பெரிய பொறுப்பு கொடுக்கணும். இந்த தமிழ்நாடுல பிஜேபியில அண்ணாமலை இல்லாமல் பிஜேபிக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அண்ணாமலை தலைமையிலேயே செய்தெல்லாம் எல்லாம் பிஜேபி மேல இருக்கும். அண்ட் பிஜேபி தனியா போய் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்கிறத
பாராளுமன்ற தேர்தலில் நல்லா நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அண்ணாமலை தலைவரை இல்லை என்றால், இல்ல அவருடைய இந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு வேற தலைவர் வந்தால், ஒருவேளை திருப்பியும் ஒரு கூட்டணி அதிமுக பிஜேபி இதெல்லாம் ஒன்னா வரக்கூடிய இது ஒரு சான்ஸ் இருக்குதாங்கிறத யோசிச்சுட்டு. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி, வணக்கம்.